நீ மருந்து போட்டது உண்மைதான். உங்க அம்மா உள்ள வரும்போது அந்த பரமையா ஓடணும். அதான் உங்களுக்குள்ள எதுவுமே இல்லையே. அவன் இங்கே இருந்து நேத்தே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்ல. இந்த பஞ்சாயத்துக்கும் அவசியம் இல்லாம போயிருக்குமே. இங்க பாருங்க, எதுக்கு பேசிக்கிட்டு முதல்ல அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. எனக்கு என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஏமா இளமதி, நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் டைம் கொடுத்தோம். உன்னால பரமனை கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியல. இப்ப லீலாவதி சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. ஐயா, எப்படி உங்களால மனசாட்சியே இல்லாம இப்படி பேச முடியுது? உங்கள யாராவது ஒருத்தர் நான் இது வரைக்கும் சின்ன தப்பு கூட பண்ணதில்லைன்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். நான் ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு கலங்கும் கிடையாது. நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா நீங்க எல்லாரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு போலீஸ்காரன். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு லிஸ்ட் சொல்லட்டுமா? எல்லாரும் பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க. ஆமா, உள்ள நடந்த விஷயத்தை யாரு வீடியோ எடுத்தது? அவங்கள கேட்டா உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. யார் எடுத்தாங்களோ என்னவோ, அதான் உண்மை வெளியே வந்துருச்சுல்ல. அத எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. இந்த வீடியோ எடுத்துட்டு வெளியில வந்தவங்க இளமதியும் பரமனும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லட்டும். அப்ப நான் நம்புறேன். வீடியோல பார்க்கும்போதே தெரியுது இளமதி அவனுக்கு மருந்து தான் போட்டு விட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? சரி, அந்த வீடியோ உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் தெரியாது. இளமதியோட அப்பா அம்மா போட்டோவை பென்டிரைவ்ல என் அக்கா ரெடி பண்ணி வச்சிருந்தா. எங்க கிட்ட ஒரு காப்பி இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து போட சொன்னாங்க. நான் அதை போட்டேன். ஆனா அதுல அந்த போட்டோ போய் இந்த வீடியோ வந்துருச்சு. இந்த வீடியோவை யார் எடுத்தா, எப்படி வந்துச்சு, எதுவும் எங்களுக்கு தெரியாது. இதுல இருந்து தெரியலையா? யாரோ ஒருத்தர் இளமதியை திட்டம் போட்டு மாட்ட வச்சிருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாத அப்பாவியான அவங்கள வேணும்னே பரமனுக்கு மருந்து போடும்போது வீடியோ எடுத்து கேம் ஆடி இருக்காங்க. ஆமா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்களாம் ரொம்ப ஒழுக்கமா? நீங்க செஞ்சதெல்லாம் எடுத்து சொல்லட்டுமா? கைப்புல பரமன் என்ன காணோயா? பரமன் உள்ள எங்கேயாவது இருப்பான் பாரு. உள்ள இல்லையே. உள்ளேயும் காணுமா? ஆட்டோ வேற இங்க இருக்கு. வேற எங்க போயிருப்பான்? டேய் வண்டு, டேய் வண்டு, பட்டாசு. டேய் பரமன காணும்டா, எந்திரிங்கடா. மாமா, தலைவலிக்கிறியா? கொஞ்ச நேரம் தூங்க விடுயா. டேய் பரமன காணும்டா. அட போயா. நைட்டு போதை அதிகமாயிடுச்சுல, அதான் லைட்டா கட்டிங்க போட போயிருப்பான். டேய் வீடு ஃபுல்லா பாத்துட்டேன்டா, எங்கேயும் இல்ல. மாப்பிள்ள நான் இல்லாம கூட எங்கேயும் போவான். ஆனா அவன் வாகனம் இல்லாம எங்கேயும் போக மாட்டான்டா. இந்த பார், வண்டி வெளியில் நிக்குது, சாவி என்கிட்ட இருக்கு. மாமா, ஒருவேளை அண்ணன் இளமதி வீட்டுக்கு போயிருக்குமோ? இளமதி வீட்டுக்கா?
நைட்டு வந்து கூப்பிட்டுச்சுல கண்டிப்பா அண்ணன் அங்கதான் போயிருக்கோம். நாம கலக்கின தூக்க மாத்திரைக்கு அவன் 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அவ எப்படி இவ்ளோ காலையிலேயே எந்திரிச்சு போயிருக்க முடியும்? நம்ம களமாக்கு என்ன சொல்றது? நீ வேணா போன் பண்ணி பாரு. இரு. யாரா நீங்க? யாரா என் கையை கட்டினது? அவுத்து விடுங்கடா, கையை அவுத்து விடுங்கடா. என்னமாச்சு? டேய் ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான்டா. எடுக்க மாட்டாரா? ஏய், உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? என்னடா வேணும்? இளமதி ரொம்ப நல்ல பொண்ணு. தேவையில்லாம அவங்கள திட்டம் போட்டு அசிங்கப்படுத்தும் நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். செட் பண்ண ஆளுங்க நம்ம கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அமைதியா நிக்கிறாங்களே, போலீஸ பார்த்ததும் பயந்துட்டாங்களோ? ஏன் சார் நாங்க எதுக்கு கேக்குறோம்? வயசு பொண்ணா இருக்கே, நாளை பின்ன அவளுக்கு கல்யாண காட்சின்னு நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தானே இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள சிக்கிட்ட பொண்ண யார் சார் கட்டிக்குவா? ஏன் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள சிக்கினவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா அவங்களை கட்டிக்கிறதுக்கு 1000 பேர் கியூல வந்து நிப்பாங்க. ஏன் சார் இவ்ளோ தூக்கி வச்சு பேசுறீங்களே, இளமதியை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்னடி பேசுற? அவரு போலீஸ் ஆபீசரு, பிரச்சனைய பேசி தீக்க தான் வந்திருக்காரு. அவர் போய் இந்த வீட்டு பிரச்சனையை எப்படி அவர் தலையில வச்சு சுமப்பாரு? புதுசா பாக்குறப்ப கண்ணுக்கு எல்லாம் நல்லதா தான் தெரியும். நம்மள மாதிரி கூட இருந்து பார்த்தா தானே தெரியும் என்ன குறை இருக்குன்னு. போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் அவரும் ஒரு வயசு பையன் தானே. அவர் கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு கனவு கண்டிருப்பாருல்ல. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா அவர் வீட்டுல எப்படி ஒத்துப்பாங்க? ஆமா ஆமா, இவங்கெல்லாம் வாயில மட்டும்தான் வீரத்தை காட்டுவாங்க. எங்களெல்லாம் குறை சொல்றீங்களே சார், இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். என்னம்மா நீ இத வச்சு பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு இளமதிக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற? சும்மா இருடி.